வாழ்க்கை நமக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும்போது, நாம தான் சின்ன சின்ன காரணங்கள சொல்லி, அந்த பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம். அதை புரிய வைக்கும் ஒரு உண்மை சம்பவம் மாதிரி இருக்கும் கதை தான் இது. சிறுகதை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். வார இறுதியில மட்டும் தான் அவங்க சந்திப்பாங்க. சனி, ஞாயிறு போன்ற நாட்கள்ல சேர்ந்து விளையாடுவாங்க, திரைப்படத்துக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க. இந்த மாதிரி பொழுத கழிப்பாங்க. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு சனிக்கிழமை 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க போறாங்க. இன்னைக்கு நல்லா மீன் பிடிச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்றாங்க. அதுக்கு தேவையான அடுப்பு, மசாலா பொருட்கள், பாத்திரங்கள், ஐஸ் பெட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போறாங்க. 2 பேரும் குளத்துக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் தூரமா உட்காந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு நண்பனுக்கு ஒரு பெரிய அழகான மீன் கிடைச்சது. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த மீனை எடுத்து ஐஸ் பாக்ஸில் வச்சுக்கிட்டான். பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். அவனோட தூண்டில்ல நிறைய மீன்கள் கிடச்சிது. அவன் மனசில் சில மீன்களை இங்கேயே சாப்பிடணும், சில மீன்களை வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, நண்பனுக்கு ஏதாவது மீன் கிடைச்சதா அப்படின்னு பார்க்கறதுக்காக நண்பன் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறான். அவன் போகிற நேரத்தில் நண்பனோட தூண்டில்ல ஒரு பெரிய மீன் கிடச்சிது. ஆனால் அவன் அந்த மீனை பிடிச்சு குளத்துக்குள்ளேயே விட்டுட்டான். இவன் அதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டான். தெரியாம தவறுதலா விட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். மறுபடியும் அந்த நண்பனுக்கு ஒரு பெரிய மீன் கிடைக்குது. அந்த மீனையும் நண்பன் தண்ணிக்குள்ளே விட்டுட்டான். இதை பார்க்குற அந்த நண்பனால பொறுத்துக்கவே முடியல. ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெரிய மீன் கிடைச்சோம் எதுக்கு அதை நழுவ விடுற? ஒழுங்கா பிடிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளோ பெரிய மீனை சமைக்க எங்கள் வீட்டில் பாத்திரம் இல்லைடா, அதனால தான் குளத்துலையே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அந்த நண்பன் சிரிச்சிட்டு, போடா பைத்தியக்காரா, மீனை துண்டுகளாக்கி குழம்புல சேர்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ தான் அந்த நண்பனுக்கு தான் பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருக்கு. இது ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையில் வர அந்த மீனவன் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான பெரிய பெரிய வாய்ப்புகள் நம் கண் முன்னாடி வரும். ஆனால் இது நம்மால் முடியாது, இதை செய்யறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுடுவோம். பாத்திரம் சின்னதுன்னு பெரிய மீனை நழுவ விட்டா மாதிரி வாய்ப்புகள் பெருசாக வருதுன்னு நழுவ விடாமல் அதை நம்ம அளவுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.